உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஒரு கோஷமாக போட்டுங்க அவ்வளோதான். ஆனால் ஆரம்பிச்சுடுங்கண்ணே. தமிழக அரசு 3 மாதம் சம்பளம் இல்லாமல் வேலை செய்யும் மக்களை தேடி மருத்துவம் ஊழியர்களுக்கு சம்பளம் இல்லை. உடனே வழங்கு 3 மாத சம்பளத்தை உடனே வழங்கு. தமிழக அரசு மக்களை தேடி மருத்துவ ஊழியர்களுக்கு மே மாதம் முதலிலே சம்பள உயர்வு வழங்கிடு. இதுவே எங்கள் கோரிக்கை. மாநிலம் முழுவதும் மனு கொடுக்கும். வஞ்சிக்காதே. சம்பளம் வழங்கு. 3 மாத சம்பளத்தை உடனே வழங்கு. மே மாதம் 1ஆம் தேதி முதல் ஊதிய உயர்வு வழங்கிடு. மருத்துவத்திலிருந்து நாங்க இப்போ என்னன்னா எங்களுக்கு 3 மாசம் வந்து சம்பளம் வரல. எங்களுக்கு 2 மணி நேரம் தான் எங்களை வேலைக்கு எடுத்தாங்க. ஆனா எங்களுக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 10 வீடு பார்க்கணும், 10 பேருக்கு மாத்திரை கொடுக்கணும்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லா வேலைகளையும் எங்கள் மேலே தான் திணிக்கிறாங்க. அதாவது கேன்சர் கண்டுபிடிக்கிறது, கேன்சர் கேஸ் கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி லெப்ரசி தொழுநோய் கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி டிபி, இந்த மாதிரி நிறையா வேலைகள் எங்களுக்கு திணிக்கிறாங்க. ஆன்லைன் என்ட்ரியும் போட சொல்கிறாங்க. எங்களுக்கு ஊதியம் வந்து 5500 ரூபா தான். இது போன ஆட்சியில் வந்து ஐநா விருது பெற்ற ஒரு திட்டம் எங்கள் திட்டம் வந்து மக்கள் மத்தியில் நிறையா வரவேற்பு இருக்குது. நிறையா வயசானவங்க ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதவங்களுக்குலாம் நாங்கள் வீட்டில் போய் ப்ரெஷர் சுகர் பார்த்து அவங்களுக்கு மாத்திரை கொடுப்போம். மக்களுக்கு எங்களை பார்த்தாலே சந்தோஷமாக இருக்குது. அந்தளவு நாங்கள் ஏரியாவில் மக்களுக்காக இறங்கி வேலை பார்க்குறோம். ஆனால் எங்களுக்கு ஊதியம் வந்து ரொம்ப கம்மி தான். அந்த ஊதியமே எங்களுக்கு மாதம் வர்றது கிடையாது. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து WHO தான். எங்களை வந்து தன்னார்வலர்கள்னு சொல்லி நிறையா வேலைகள் எங்கள் மேலே திணிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு வேணும். அதே மாதிரி போன ஆட்சியில் எங்களுக்கு ஊதிய உயர்வுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு ஊதியமே வரலை. 3 மாதமாக நாங்கள் வேலை பார்க்குறோம், எங்களுக்கு ஊதியம் வரலை. இந்த 5500 ரூபா சம்பளத்தில் நாங்கள் வந்து செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம். அதுபோல் மற்றபடி இந்த போக்குவரத்து செலவு எல்லா இடத்துக்கும் எங்களை கூப்பிட்றாங்க. எங்கே முகாம் போட்டாலும் எங்களை கூப்பிட்றாங்க. போக்குவரத்து செலவு, அதே மாதிரி ப்ரெஷர் மிஷினில் பேட்ரி லோவாயிட்டுனா எங்களுக்கு அந்த பேட்டரியும் நாங்கள் தான் வாங்க வேண்டியது இருக்குது. பாதி ரூபா நோட்டு, பென், பேனா எல்லாமே எங்கள் பைசாவில் தான் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்குகிற சம்பளத்தில் 2500 ரூபா தான் எங்களுக்கு மிஞ்சுது. எங்கள் வேலை வந்து மக்களுக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு வேலை. அதனால் எங்களை வந்து பணி உயர்வு, எங்களுக்கு சம்பள உயர்வு கொடுத்து எங்களுக்கு பணி நிரந்தரம், அதாவது எங்களை வந்து தன்னார்வலர்கள்னு சொல்லி எங்ககிட்ட வேலை அதிகப்படியான வேலை வாங்குறாங்க. எங்களை வந்து பணியாளர்கள்னு தமிழக அரசு அறிவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பேர்? என்னோட பேர் வந்து ரோஸ்லின் அனிதா, மாப்பிள்ளையூர்னி பிகேசி.